ரிதி, வணக்கம். சற்று முன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தன்னால் ஏற்று நடத்த முடியாது என தமிழக அரசின் டேண்டி நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இன்று நடைபெற்ற இந்த வழக்கு கடந்த 30ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு இன்று சற்று முன் விசாரணைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்தது. அப்பொழுது டேண்டி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்தை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் டேண்டியால் எடுத்து நடத்த இயலாது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வனச்சட்டம் 16 பிரிவின் கீழ் 2018 சிங்கம்பட்டி ஜமீன் மூலமாக தனியார் தேயிலை தோட்ட நிறுவனமான பிபிடிசிக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நிலம் முழுவதும் காப்பு காடுகள் என அறிவிக்கப்பட்டு விட்டதால் தங்களால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் டேண்டி கைவிரித்து விட்டது. தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நிர்வகித்தால் அது அரசு விதிகளுக்கும் வனத்துறையின் விதிகளுக்கும் புறம்பாக இருக்கும் எனவும் டேண்டி தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ரித்தி, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசின் தேயிலை தோட்ட கழகம் எடுத்து நடத்துவது வன விதிகளுக்கு உட்பட்டு சாத்தியமற்றது என ஒற்றை வரியில் அந்த அபிடவிட்டில் தமிழக அரசின் டேண்டி பதிலளித்து விட்டது. இந்த வழக்கு விசாரணை இன்று 20 நிமிடமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த விளக்கத்தினை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை மீண்டும் வருகிற 7ஆம் தேதி புதன்கிழமை எடுத்துக் கொள்வதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ரித்தி, இந்த தகவல் தமிழகம் முழுவதும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் இடையே நேற்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த தேயிலை தோட்டத்தை நிர்வகிக்க அவர்களது தொழிற்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு தளவாட பொருட்களை பிபிடிசி தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் ஒன்றாக கலட்டி மீண்டும் அதை மலைப்பகுதியில் இருந்து கீழே எடுத்து வரும் முயற்சி எடுக்கப்பட்டதாக பரவலாக பேசப்பட்டது. ரிதி, இதற்கு அனுமதி தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறதா அல்லது பிபிடிசி நிர்வாகம் தன்னிச்சையாக செயல்படுகிறதா? இந்த வழக்கு விசாரணை அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இருக்கும்போது இந்த வழக்கு ஒரு முடிவிற்கு வராமல் எவ்வாறாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகமானது தனது தளவாட பொருட்களை எடுத்து வருகிறது என்பது குறித்து ஒரு பெரிய விவாதம் இன்று காலை முதல் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் நடந்து வந்தது. இதனிடையே இன்று மதியம் சற்று முன் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு 20 நிமிட விசாரணைக்கு பிறகு 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ரிதி.